நிறைய வாய்ப்பு இருக்கு. அவ குழந்தை பத்திக்க போற இந்த 10 மாசமும் குஷினாக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம நீதான் கூடவே இருந்து பாத்துக்கணும். கண்டிப்பா. குஷினாவை பாதுகாத்ததுக்கு ரொம்பவே நன்றி. சரி, அப்ப நான் என்னோட அடுத்த வேலையை பாக்குறேன். வேணும்னா கொஞ்ச நாள் நீ போய் ஓய்வு எடுத்துக்கோ. நான் இங்க வராததுக்கு என்ன மன்னிச்சிடு. முக்கியமான ஒரு வேலையை கொடுத்திருந்தாங்க. அதோட மினாட்டோ சென்சே வேற அப்பாவாக போறாரு. நான் இதை ஒபிட்டோக்கு தெரியப்படுத்தணும். நான் கிளம்புறேன். உனக்கு வித்தியாசமா எதுவும் தோணல? எனக்கு இது சரியா படல. என்ன இது? லார்ட் தேர்ட், நைன் டெயில்ஸ் வந்திருக்கு. அதை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். குஷினாவோட சீல் உடைஞ்சிடுச்சா? நைன் டெயில்ஸ் உன்னை நான் விட மாட்டேன். ஏதாவது வந்து என்கிட்ட மோதி பாரு. வேண்டாம், சீக்கிரமே நீங்க கார்ட் ரூமுக்கு போய் சேருங்க. சீக்கிரம் எல்லாரும் ஊரை விட்டு வெளியேறுங்க. பாரு, நைன் டெயில்ஸ் ஒண்ணும் ஆக கூடாது. ஒகாகேங்கிற முறையில என் குடும்பத்தையும் இந்த மக்களையும் நான் காப்பாத்தணும். ஊரை நாசமாக்க நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். நீ என்ன பாத்துட்ட போல. குஷினா, என்ன மன்னிச்சிரு. அந்த நைன் டெயில்ஸ் இன்னும் கொஞ்ச நேரம் கட்டுப்படுத்துங்க. எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும் தெரியல. நைன் டெயில்ஸ் அவர் கூடவே கொண்டு போயிட்டாரா? அங்க பாருங்க. இப்போ ஒரு தடுப்பணையை உருவாக்க போறேன். என்னால அதை பண்ண முடியும். நான் சாகும்போது நைன் டெயில்ஸையும் கூடயே கூட்டிட்டு போயிடுறேன். இந்த மாதிரி பண்ணா உங்க 2 பேரையும் காப்பாற்ற முடியும். குஷினா, ஒகாகேவா இருக்கிறதுக்கு காரணம் நீ மட்டும்தான். பாவாகிறதுக்கும் காரணம் நீ மட்டும்தான். இல்ல மினாட்டோ, நீங்க குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகாதீங்க. என் தாண்டி இன்னைக்கு நம்ம அழகான குழந்தையோட பிறந்த நாள் வேற. நம்ம 3 பேரும் ஒரே குடும்பமா வாழ்ற மட்டுமே நான் உயிரோட இருக்க விரும்புறேன். மிச்ச சக்கராவை நான் நருட்டோக்குள்ள அடைச்சு வைக்க போறேன். நான் செஞ்சுரிக்கு இல்லங்கிறதால ரீபோர்ட் எக்ஸில பயன்படுத்த போறேன். ஆன விஷயம், நான் இப்ப பாதி 9 டெயில்ஸ் தான் அடைச்சு வைக்க போறேன். இப்ப 9 டெயில்ஸ் கொண்டுட்டா மூலமா டெயில் பீஸ்டோட பவர் பேலன்ஸ்ல சிக்கல் ஏற்படும். 9 டெயில்ஸோட இன்னொரு பாதி நீதான் அந்த தீர்க்க தரிசன குழந்தையா இருப்பேன்னு நினைக்கிறேன். தீர்க்க தரிசன குழந்தையா அவதரிக்க போறது யாருன்னு தெரியுமா? ஆனா மாஸ்டர் ஜெராயா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 2 விஷயத்த முழுசா நம்புறேன். தாக்குன முகமுடிக்காரன் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வர போறான். அவனை எதிர்க்க போறது நம்மளோட பையன் தான். எதிர்காலத்துல செஞ்சுரிக்கியா அவதரிக்க போறான். நம்ம அவனை நம்பும். என்ன நடக்குதுங்க? உன்னோட சக்கராவில் ஒரு பகுதியை நருட்டோக்குள்ள அடைக்க போறேன். அவர் ஜின்சுரிக்கா 9 டெயில்ஸோட பவர் அவன் கட்டுப்படுத்தும் போது நீதான் அவனுக்கு உதவணும். ஆனா அவன் நம்ம பையன் மினாட்டோ இவ்வளவு பெரிய பாரத்தை சுமக்க விட வேண்டாம்னு நினைச்சேன். எதிர்காலத்துல நான் கொஞ்சம் நேரம் நருட்டோட செலவழிக்கணுங்கிறதுக்காக எதுக்காக நீங்க உயிரை விடணும்? எதுக்காக நம்ம நருட்டோட வாழ்க்கைய நாசம் பண்ணணும்? சொல்லுங்க, நீங்க ஏன் உயிரை விடணும்? நான் பிறந்த ஊர்ல ஒரு பெரிய ஆபத்து வரும்போது உன்னோட ஊர் அழியாம நீ பாதுகாக்கிறதுக்காக உன்னோட சுக துக்கங்களை தியாகம் பண்ணி தன்னோட உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கிறவன் தான் உண்மையான ஷினோபி. நான் உயிரோட இருந்தாலும் மூலக்கு வளர்க்க முடியாது. நான் ஒரு தாயால மட்டும்தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். நருட்டோவுக்காகவும் தான் பண்றேன். என் பிள்ளைக்காக நான் சாகவும் தயார். என்னாச்சு? இது நல்லதில்ல. நைன் டெயில்ஸோட கதையை அவங்க 2 பேருமே சேர்ந்து முடிக்கலாம்னு முடிவெடுத்துட்டாங்க போல இருக்கு. இப்போ திடமா இருக்கும் நினைச்சு ஒரு யூஸ் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது பார்க்க சின்னதா இருந்தாலும் அதை முழுசா அடைச்சிருக்கலாம் இல்லையா? இப்ப அந்த 8 சைன்ட் சி இது ரிச்சுவல் ஆல்டர் தானா? அந்த குழந்தைக்குள்ள இல்ல. குஷினா, உனக்கு என்னாச்சு? பிள்ளைக்காக உயிரை விடுறது அவனோட அம்மாவா? அது என்னுடைய கடமையும். எதுக்காக இப்படி பண்ண? ஒரு ஆர்குமெண்ட்ல தோக்குறேன்னு நினைக்கிறேன். எவ்வளவு உறுதியா இருந்தீங்கிறத இப்பதான் புரியுது. சம்மனிங் ஜூட்ஸ். இங்க என்ன நடக்குது? சீலிங் ஃபார்முலா கீயை நான் உன்கிட்ட கொடுக்குறேன். மாஸ்டர் ஜெராயா கிட்ட அதை பாதுகாக்க சொல்ல. ஒரு சொந்த குழந்தையை 9 டெயில்ஸ் ஜின்சுரிக்கியா மாத்த முடிவு பண்ணிட்டாரு. நான் பத்திரமா கொண்டு போறேன். இது என்னுடைய வாக்கு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துல இறந்துருவேன். நான் 8 சைன்ட் சீல ஆரம்பிக்கிறேன். ஏன் சக்கராவில குன்னருக்குள்ள விதைக்க போறேன். அதனால சொல்ல நினைக்கிறத சொல்லிடு. நருட்டோ குடிச்சது எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லபடியா வளரணும். அதே போல நீ தினமும் குளிச்சு சுத்தமா இருக்கணும். முக்கியமா
ராத்திரி நேரம் முழிச்சிருக்காம நல்லா தூங்கணும். நல்ல நண்பர்களை உருவாக்கிக்க மறந்துடாத. அதனால நீ நல்லா படிச்சு உன்னோட நெஞ்சு சுப கத்துக்கணும். பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்துல ரொம்பவே ஜாகிரதையா இரு. சொல்லவே கஷ்டமா இருக்கு. நீ வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிப்ப. ஆனா உனக்கு நீ உண்மையா இரு. தயவு செஞ்சு கனவு காணு. அந்த கனவை நினைவாக்க நீ போராடு. நருட்டோ, உனக்கு இன்னும் நான் நிறைய சொல்ல விரும்புறேன். இன்னும் கொஞ்ச நாளும் கூட இருக்க விரும்புறேன். உங்க நேரத்தை நான் வீணடிச்சிட்டு என்ன மன்னிச்சிருக்க மினாட்டோ. உன் அம்மாவை எனக்காகவும் சேர்த்து பேசிட்டா. தடுப்பணை மொத்தமா மறைஞ்சிருச்சு. லார்ட் ஃபோர்ட், லேடி குஷினா. எங்களை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போங்க. குஷினா, இந்த ஊரையும் என் குழந்தையையும் நீங்க தான் பாத்துக்கணும். ஓ கண்டிப்பா. அவனுடைய பேரு நருட்டோ. நருட்டோ தானே? கண்டிப்பா நான் அவனை நல்லபடியா பாத்துக்கிறேன். குஷினா, இது என்னோட வாக்கு. மினாட்டோ, குஷினா, கிடன் லீஃபையும் காப்பாத்த 2 பேருமே அவங்க இன்னுயிரையே தியாகம் செஞ்சிருக்காங்க. மினாட்டோ